கார்த்திகை நட்சத்திரம் இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தந்தை வழியில் நிறைய அனுகூலம் கிடைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் எப்போவுமே கார்த்திகை நட்சத்திரத்துக்கு ஒத்துறாது. ஆனால் இந்த மார்ச் மாதம் மட்டும் பார்த்திங்கன்னா, தந்தையும் மகனும் புரிஞ்சுக்கிட்டு நடந்தக்கூடிய ஒரு அமைப்பு. தந்தை சில பொறுப்புகளை மகன்கிட்ட ஒப்படைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி தகப்பனார் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, வழக்கில் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உண்டு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரக்காரங்க இடம், வீடு, நிலம், சொத்து இதெல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் இருக்க வில்லங்கங்கள் விலகக்கூடிய காலகட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா மார்ச் மாதம்தான். அதே மாதிரி இடம், வீடு, நிலம், சொத்து இதில் ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுக்கு உண்டாகும். கண்டிப்பாக விற்பீங்க அல்லது மாற்றுவீங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு. விற்க முடியாத ஒரு லேண்டை சேல்ஸுக்காக வச்சுருந்தீங்க, விற்க முடியல அப்படின்னு சொன்னால் விற்கக்கூடிய ஒரு அமைப்பு. பயணங்கள் நிறையா இருக்குங்க. பயணத்தினால மன உளைச்சல்கள், உடல் உபாதைகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வெளிநாட்டு முயற்சிகள் எடுத்திங்கன்னா தடையாகும். முயற்சிகள் நிறைய எஃபர்ட் போடுவீங்க. அதாவது ஒரு விஷயத்துக்காக முயற்சிகள் திரும்ப திரும்ப செய்வீங்க. உடலுக்கு அதிகமாக உடற்பயிற்சி கொடுப்பீங்க. ஆனால் இது எல்லாமே கொஞ்சம் நிதானித்து செய்கிறது நல்லது. உடல் உபாதைகள் இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக நடத்தக்கூடிய மாதம் தான் இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது. உடம்பை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. மார்ச் மாதம் மொத்தத்தில் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு நல்லாயிருக்கு. ஆனால் ஹெல்த் வைஸ் கவனம் தேவை. அதே மாதிரி அன்னெசரியான ஒரு காதல் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வேண்டாம்.